கொரியாவில் பைதம்ப் எக்ஸ்சேஞ்சுன்னு ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. அந்த எக்ஸ்சேஞ்சோட யூசர்ஸ்க்கு வெறும் $1 ப்ரொமோஷனல் கிஃப்டாக போக வேண்டிய இடத்துல 1200 கோடி ரூபாய் கிஃப்டாக போயிருக்குங்க. இது ஒரு எரர்னால் நடந்திருக்கு. ரொம்ப நல்ல எரராக இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு அப்படி தான் தோணுச்சு. இந்த எரர் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பைதம்ப்னா என்னன்னு ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பைதம்ப்புங்கிறது சவுத் கொரியாவில் இருக்க ஒரு செகண்ட் லார்ஜஸ்ட் கிரிப்டோ பிளாட்ஃபார்முங்க. நாம் எப்படி கிரிப்டோவில் பை அண்ட் செல் ட்ரேடிங் நம்ம பண்ணுறோமோ அதே மாதிரி நிறைய யூசர்ஸ் சவுத் கொரியாவில் பைதம்பில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பைதம்ப்புங்கிறது சவுத் கொரியாவுடைய எல்லா ரூல்ஸ்க்கும் உட்பட்ட ஒரு ரெகுலேட்டட் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லலாம். ஒரு லீகலாக ரெகுலேட்டடான ஒரு எக்ஸ்சேஞ்ச். இந்த எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்ணியிருக்குன்னா, போன வாரம் ரேண்டம் பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரொமோஷனல் ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணியிருக்கு. அதில் 695 யூசர்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. வின் பண்ண ஒவ்வொருத்தங்களுக்கும் $1.40, அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் 125 ரூபாய் அவங்க கொடுக்கணும். அந்த எக்ஸ்சேஞ்ச் அந்த யூசருக்கு கொடுக்கணும். இது கொரியன் யுவான் மதிப்பில் பார்த்தீங்கன்னா 2000 கொரியன் யுவான். மொத்தம் 695 பேர். ஒருத்தங்களுக்கும் 2000 கொரியன் யுவான் அனுப்பணும். அந்த எக்ஸ்சேஞ்சில் வேலை செய்கிற ஒரு ஸ்டாஃப் மெம்பர் என்ன பண்ணிட்டாரு, கொரியன் யுவான்னு டைப் பண்ணுறதுக்கு பதிலாக பிட்காயின்னு டைப் பண்ணிட்டாருங்க. அவ்வளவுதான். ஒரு யூசருக்கும் பார்த்தீங்கன்னா 2000 பிட்காயின் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருச்சு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 695 யூசர், ஒவ்வொருத்தங்களுக்கும் 2000 பிட்காயின் அப்படின்னா டோட்டலாக 6,20,000 பிட்காயினுங்க. இது மொத்த பிட்காயின் எக்ஸிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குதோ அதில் 3%. பிட்காயினுடைய மதிப்பு 60 லட்சம் ரூபாய். அப்போ 2000 பிட்காயினுடைய மதிப்பு 1200 கோடி ரூபாய்க்கு மேலேங்க. அப்போ ஒருத்தருக்கே 1200 கோடினா அப்போ 695 யூசர்ஸ்க்கு எவ்வளோ பெரிய அமௌண்ட் போயிருக்கோன்னு யோசிச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட 44 பில்லியன் அமெரிக்கன் டாலர் மதிப்பிலான ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் நடந்துருச்சு. ஸோ இந்த மிஸ்டேக் நடந்து ஒரு 35 நிமிஷம் கழித்து இவங்களுக்கு தெரிய வந்திருக்கு எக்ஸ்சேஞ்சுக்கு. இமிடியேட்டாக அந்த அக்கௌண்ட்டெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. இதுதான் அவங்க டக்கு. ஸோ 99.7% பிட்காயின்ஸை ரெக்கவர் பண்ணிட்டதா அந்த எக்ஸ்சேஞ்ச் சொல்லுது. பட் அப்படி ரெக்கவர் பண்ணுறது, இந்த ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே சில யூசர்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, குயிக்காக ஒரு 1786 பிட்காயின்ஸை விற்றுட்டாங்க. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே இந்த மிஸ்டேக்கை எப்படி அந்த எக்ஸ்சேஞ்ச் கண்டுபிடிச்சதுங்கிறது தான். அந்த எக்ஸ்சேஞ்சில் மட்டுமே பிட்காயினுடைய விலை ஒரு 17% மேலே டவுன் ஆகிடுச்சுங்க. மற்ற எக்ஸ்சேஞ்செலாம் டவுன் ஆகலை. அந்த எக்ஸ்சேஞ்சில் மட்டும் 17% பிட்காயினோட ரேட்டு அன்றைக்கி டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது ரொம்ப அன்யூஷுவலாக இருக்கே அப்படின்னு அந்த எக்ஸ்சேஞ்சில் எல்லோரும் செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது. 2000 யுவானாக அனுப்ப வேண்டிய இடத்துல 2000 பிட்காயினாக அனுப்பிட்டோம். ரிசீவ் பண்ணவங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ செல் சைட் மெஜாரிட்டி வந்ததுனால பிட்காயினோட ரேட் இவங்க எக்ஸ்சேஞ்சில் மட்டும் குறைஞ்சிக்கிட்டு இருக்குதுன்னு இமிடியேட்டாக இவங்க ஃப்ரீஸ் பண்ணி எல்லா ஆக்ஷனும் எடுக்கிறதுக்குள்ளே 1786 பிட்காயின்ஸை ஆல்ரெடி சோல்வ் பண்ணிட்டாங்க. அதை ரெக்கவரி பண்ணுற ப்ராசஸில் இப்போ அந்த எக்ஸ்சேஞ்ச் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஒருவேளை உங்கள் அக்கௌண்ட்டுக்கு இப்படி வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கமெண்ட்டில் சொன்னீங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.